கோவலையொலி குடும்பத்தார் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னையில் இந்திய தேசிய ஆங்கில ஊடகமான NDTV சார்பாக தி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கான்க்ளேவ் 2026 அப்படி என்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வழக்கமாக தமிழ்நாட்டு அரசியல் என்னென்ன நடக்கப் போகுது, வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகம் அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் நடந்திருக்கு. இது ஆண்டுதோறும் இல்லை தேர்தல் தோறும் NDTV சார்பாகவும் வடநாட்டு ஊடகங்கள் சார்பாகவும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். இந்த நிகழ்வில் ஆளுங்கட்சி சார்பாக முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர், தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஐயா PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட அம்மையார் கனிமொழி கூட அதில் கலந்துக்கிறாங்க. அதேபோல் எதிர்க்கட்சி சார்பாக ஐயா எடப்பாடி பழனிசாமி, அவர்களுடைய அந்த கட்சியினுடைய கோவை சத்தியன் உட்பட பலர் கலந்துக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி திமுகவின் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கின்ற நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வாங்கிற மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் இந்த பொலிட்டிக்கல் டிபேட்டில் கலந்துக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஐயா ராஜா உட்பட பலரும் இந்த டிபேட்டில் கலந்துக்கிறாங்க. அதே போல் புதியதாக கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் விஜய் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல. அப்படி இருந்தும் அவர் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை ஒரு 4 பேரை கூட்டு தனியாக ஒரு பேட்டி கொடுத்துக்கிறார். சரி, இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆண்ட கூட்டணி கட்சியில் இருக்கின்ற எதிர்கட்சிகளை இப்படி பல பேரை கூட்ட இந்த NDTV தொலைக்காட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 8.15 விழுக்காடு வாக்கு வாங்கி தமிழ்நாட்டில் அங்கீகரிப்பு பெற்ற கட்சியாக மாறுகின்ற நாம் தமிழர் கட்சியை இந்த NDTV நிர்வாகம் அழைக்கலை. அண்ணன் சீமான் உட்பட யாரையுமே NDTV அழைக்கவே இல்லை. இங்கே தான் நாம் தமிழர் வெறுப்பு அரசியல் என்ன என்பதை நான் பார்த்தோம். இந்த NDTV தொலைக்காட்சி நீங்கள் நாம் கூட நினைக்கலாம், இது ஏதோ தற்செயலாக நடந்தது, அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நடக்கலாம். ஆனால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது திட்டமிட்ட ஒரு நிகழ்வு தான். இது ஒரு தேசிய ஊடகம் ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் 2026 யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் கான்க்ளேவ் நடக்குது. அந்த பொலிட்டிக்கல் கான்க்ளேவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்று 10 ஆண்டுகளாக போராடி இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் இருக்கின்ற நமது நாம் தமிழர் கட்சியை, இந்த நாம் தமிழர் கட்சியை அவங்க கூப்பிடல என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இதுதான் ஒரு மொழி அடிப்படையிலான, ஒரு இன அடிப்படையிலான ஒதுக்கல் என்று கூட நாம் வச்சுக்கலாம். திராவிடம் ஏற்றுக்கொள்கிற இந்த NDTV அரசு NDTV தொலைக்காட்சி மையம் அப்படின்றத விட ஏற்றுக்கொள்கின்ற இந்த NDTV தொலைக்காட்சி தமிழ் தேசியம் என்று வரும்போது அதற்கு எவ்வளவு ஒவ்வாமை வருகிறது என்பதை நாம் உணரணும். இவர்களுக்கு பிரச்சனை திராவிடமோ, இங்கே இருக்கிற மையமோ, இங்கே இருக்கிற வெற்றி கழகமோ எதுவுமே இல்லைன்றதை நாம் உணரணும். எந்த அளவுக்கு இவருக்கு தமிழ் தேசியம் ஒவ்வாமையாக இருக்குது, அது கொண்ட சித்தாந்தம் ஒவ்வாமையாக இருக்குது, அது கொண்ட மொழி ஒவ்வாமையாக இருக்குது. அதை விட முக்கியமானது நாம் தமிழ் கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள மேதகு பிரபாகரன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒவ்வாமையாக இருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா, இந்த NDTV தொலைக்காட்சியை இப்போ வாங்கியிருது யார்? அதானி அவர்கள் வாங்கியிருக்கிறார். இதுக்கு முந்தி வேறு ஆளுகள் இருந்தது.
என்னைக்கு அதானி இந்த இந்திய ஒன்றியத்தில் பெரும் செல்வந்தராக வளர்ந்து வந்தாரோ, ஊடகங்கள், வடநாட்டு ஊடகங்கள் எப்படி கோதி மீடியாவா மோடியின் கட்டுப்பாட்டில், நரேந்திரர் அவர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குதோ, அதன் ஒரு நரேந்திரர் அவரோட செல்லப்பிள்ளையான அதானி அவர்களிடம் இந்த என்டிடிவி கட்டுப்பாடு போயிருக்கு. ஏன் இந்த என்டிடிவி சீமானை அழைக்கவில்லை, நாம் தமிழ் கட்சி அழைக்கவில்லை அப்படி என்றால், காட்டுப்பள்ளி துறைமுகம், சென்னை காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, முழு மூச்சாக நிற்பது நாம் தமிழ் கட்சி. அதனை விரிவாக்க திட்ட பணிகளில் ஈடுபடுவது அதானி. அதேபோல் கேரள விழிஞம் துறைமுகத்தை இன்றைக்கி கட்டி இன்றைக்கி வெகு சிறப்பாக அங்கே அந்த அதானி நிறுவனம் அந்த துறைமுகத்தை நடத்திருக்கு. இந்த துறைமுகம் நடத்தக்கூடாது. துறைமுகத்தை கட்டுவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நீங்கள் பாறைகளை வெட்டி, மலைகளை உடைத்து, பாறைகளை கட்டுமான பணிக்கு கொண்டு போகக்கூடாது. கேரளாவில் உள்ள மலைகளை நீங்கள் என்ன பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் கனிம வளங்களை, எங்கள் இயற்கை வளங்களை நீங்கள் கடத்தி கொண்டு போகக்கூடாது. ஒரு பிடி மண்ணையும் ஒரு பாறைகளையும் இங்கிருந்து கொண்டு வரக்கூடாது என்று ஆரம்பம் முதல் இறுதி வரை முழு மூச்சாக போராடியது கன்னியாகுமரி மாவட்ட நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள், நாம் தமிழ் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான். இதற்காக நாம் தமிழ் கட்சி சில உயிர்களையும் பலி கொடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில். இதன் ஒரு காரணமாக இவர்களது எதிரி யார் என்று இவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. இந்த என்டிடிவி ஊடகத்துக்கும் வடநாட்டு ஊடகத்துக்கு நன்றாக தெரிகிறது. தன்னை எதிர்ப்பது யார் என்பதை இவர்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கிறார். இங்கு தான் நாம் இதை புரிஞ்சுக்கணும். இவர்கள் ஆளுங்கட்சியான ஸ்டாலினையோ, எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமியோ, அவர்களுக்கு கூட இருக்கின்ற கமலஹாசன் அவர்களையோ, இப்போது புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கின்ற விஜய் அவர்களையோ அவர்கள் ஒரு காலம் இவர்களுக்கு எதிரியாகவோ அல்லது தங்கள் வியாபாரத்திற்கு எதிர்ப்பாக இவர்கள் இருப்பார் என்றோ ஒரு காலம் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது இதன் மூலம் தெரியுது. ஏன்னா இந்த இடத்த தான் நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கின்றது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இது இன்றைக்கி நேற்று நடக்குதா? 2010 கட்சி ஆரம்பித்து 2009 இயக்கமாக இருந்தது. 2010 கட்சி ஆரம்பித்து மதுரையில் மாநாடு போட்டு அறிவித்து அன்று முதல் இன்று வரை எந்த ஒரு தேர்தல் நடந்தாலும் 2016, 2019, 2021, 2014 இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின பிறகும் எந்த ஒரு இந்திய ஊடகமோ, எந்த ஒரு தமிழ்நாட்டு ஊடகம் உட்பட எந்த ஒரு ஊடகமோ நாம் தமிழ் கட்சியை முன்னிலைப்படுத்தாது. ஏன்னா இவர்கள் சமரசமற்று நிற்கிறார்கள், விலை போகாமல் நிற்கிறார்கள். இந்த மண் மீது பற்று கொண்டு நிற்கிறார்கள், இந்த மொழி மீது பற்று கொண்டு நிற்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு ஆபத்தாக முடியும். அதற்காக தான் என்ன போடுவான்னா, எலெக்ஷனில் தேர்தலில் அதர்ஸ்னு போடுவான், மற்றவைன்னு போடுவான், நாம் தமிழ் கட்சின்னு போட மாட்டான். இங்கே இருக்கிற ஊடகங்களே போட மாட்டான். குறிப்பாக இந்த சன் தொலைக்காட்சி, இந்த கலைஞர் தொலைக்காட்சி, ஏன் இங்கே இருக்கிற ஜெயா தொலைக்காட்சி உட்பட எல்லாமே அதர்ஸ்ன்னு தான் போடுவான். இங்கே இருக்கிற நடுநிலை பேசுகிற பல தொலைக்காட்சிகள், அது புதிய தலைமுறையாக இருக்கட்டும், நியூஸ் 18 பல தொலைக்காட்சிகள் அனைவருமே அதர்ஸ்ன்னு போடுவான். ஒரு பட்டியலில் கூட சேர்க்க மாட்டான். தினமலர் உட்பட, தினமலர்லாம் சொல்லவே தேவையில்லை. முந்தா நாள் கூட கருத்து கணிப்பு போட்டிருக்கான். அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா 3 விழுக்காடு போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். எத்தனை பேர்களை நீங்கள் பட்டியல் எடுத்தீங்க? எத்தனை பேர்கள் நீங்கள் கருத்துக்க? இதுதான் இந்த நம் மண்ணுக்காக, நம் மக்களுக்காக இந்த தமிழ்நாட்டில் நாம் அரசியல் பேசினால், தமிழ் தேசியம் பேசினால் என்ன ஆகும் என்பதற்கான நிலை எடுத்துக்காட்டு. இந்த நிலை வேறு எந்த இனத்திற்கும் இந்த இந்திய ஒன்றியத்தில் நடந்தது கிடையாது. இவர்கள் இந்த 70 ஆண்டு காலம் இந்த திராவிடம் பேசி இந்த தமிழ்நாட்டு மண்ணில் எந்த அளவுக்கு தமிழர் உரிமையை மீட்டு கொண்டு வந்துள்ளார்கள் என்பதுதான். இதுவே நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ திராவிடம் பேசியிருந்தால் இந்நேரம் தலையில் தூக்கி வந்து கொண்டு கொண்டாடி இருப்பார்கள். இந்த திராவிடம் என் மண்ணை ஒழித்தது, இந்த திராவிடம் என் மொழியை அழித்தது, இந்த திராவிடம் என் பண்பாட்டை ஒழித்தது, இந்த திராவிடம் என் வளத்தை சுரண்டது, இந்த திராவிடம் என் கனிம வளத்தை கபலீகரம் செய்தது, இந்த திராவிடம் என்னுடைய பள்ளி கல்வியை மறுத்தது
இப்படி ஒவ்வொரு நாளும் வீதி வீதியாக சென்று தேர்தல் பரப்புரையாக சென்று வீதி வீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்கு உணர்த்தியதின் வெளிப்பாடு இந்த திராவிடம் கண்டு அஞ்சி நடுங்குகிறது. அதன் வெளிப்பாடு தான் இது. இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த என்டிடிவி அறிவிப்பு கொடுக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? முதல்வர் ஸ்டாலினுக்கோ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கோ யார் யாரில் டிபேட்டர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க கேட்காம தான் கலந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலம் கிடையாது. அவர்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. இப்போ கேட்குறாங்க என்டிடிவி சொல்லி யார் யாருங்க நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க அப்படின்னு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கேட்கும்போது இன்னாரெலாம் கலந்துருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருந்தாக்கா, ஒருவேளை கொடுத்துருந்தாக்கா இவர்களே கூட இல்லை அவர்களை நீக்குங்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஒருவேளை நாம் தமிழ் கட்சி இந்த பட்டியலில் இந்த டிபேட்டில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு காலம் கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த மேடை கிடைக்கும், அதில் எந்த மேடைக்கு போனாலும் இப்போ ஒரு நிகழ்வு நீங்கள் நடக்குது அப்படின்னா நாம் தமிழ் கட்சி 2ஆம் கட்ட பேச்சாளர்கள், அது சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், தம்பி இடும்பாவரம் கார்த்தியாக இருக்கட்டும், அந்த மேடையை தன் வயப்படுத்துருவாங்க. தங்கை கார்த்திகாவாக இருக்கட்டும், தம்பி அபூபக்கராக இருக்கட்டும், இப்படி யார் அண்ணன் ஹுமாயூன் கபீராக இருக்கட்டும், சகோதரர் மருத்துவர் கார்த்திகேயனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த மேடையை தன் வயப்படுத்திடுவாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அண்ணன் சீமான் மேடையில் ஏறுன்னா அதை சொல்லவா வேணும்? அந்த சீமான் இந்த என்டிடிவி மேடையில் ஏறி இருந்தாக்கா நாங்கள் அனைவரும் புறக்கணிக்கப்பட்டிருப்போம். எங்களுடைய கருத்தியல் கோட்பாட்டுக்கு அவர்கள் நாம் தமிழ் கருத்தியல் கோட்பாட்டுக்கு ஈடு கொடுக்க முடியாது, அதனால் அவர்களை புறக்கணியுங்கள் என்று கூட இவர்களை சொல்லியிருக்கலாம். இதை முன்பே உணர்ந்து கூட இந்த என்டிடிவி நிர்வாகம் சீமானை அழைத்தால், நாம் தமிழ் கட்சி அழைத்தால் மீதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய கண்காணிப்பு கிடைக்க விடாமல் போய்விடும் என்பதற்காக தமிழ் தேசிய புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயலை செய்திருக்கு. இதே 2021 2019 வாக்கில் கமலஹாசன் பேட்டி கூட இந்த என்டிடிவி கூட தனியாக பேட்டி கேட்குறான். பேட்டி கேட்ட நிறுவனம் தான் இது. இன்றைக்கும் அதே கமலஹாசனை கூப்பிட்டு வச்சு போயிட்டு கமலஹாசனை இன்றைக்கி எங்கே வாக்கு விழுக்காடு, எத்தனை வாழ்க்கை விழுக்காடு இருக்குது? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிற அதை நிரூபிக்கப்பட்ட ஒரு வாக்கு விழுக்காடாக அது. அவருக்கு என்ன வாக்கு விழுக்காடு இருக்குது? அதுவும் நீங்கள் நடத்துகின்ற ஊடகம் அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கு பெறலை. அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறாமல் உங்களை கூட்டு வச்சு வீட்டில் கூட்டு வச்சு பனையூருக்கு கூட்டு வச்சு உங்களை பேட்டி கேட்டுறாரு. அது எழுத்துப்பூர்வமாக இது வரைக்கும் வரல, ஒரு புகைப்படம் கிடையாது, அவர் பேட்டி கொடுத்ததுக்கான ஒரு காணொளி எதுவுமே கிடையாது. அவர் அழைத்தார் என்ற பேரில் ஊடகம், இதுதான் இந்த இந்திய ஒன்றியத்தின் ஊடக தர்மம். நீங்கள் தெரிஞ்சுங்க, பொதுமக்கள் நாம் தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் நாம் தமிழ் கட்சி இந்த இந்தியத்திலிருந்து இந்த திராவிடத்திலிருந்தும் வீறு கொண்டு ஒரு அடக்குமுறையிலும் ஒரு சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டில் கான்க்ளேவில் கூட இவங்க இந்த அளவுக்கு புறக்கணிக்கிறாங்கன்னா தமிழர் அரசியலில் எந்த அளவுக்கு ஒரு தமிழ் அரசியலில் உண்மையான வாழ்வியல் எப்படி புறக்கணிப்பாங்க என்றது தமிழர் நாம் உணரணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி 7 கோடி 7.5 கோடி தமிழர் இருக்கிறோம். தமிழ் மண்ணில் தமிழர்களுக்கு இதுதான் நிலைமை. தமிழர் என்ற அரசியல் பேசினாக்கா இவர்கள் எந்த அளவுக்கு இந்த திராவிடமும் இந்த இந்திய ஒன்றியமும் அஞ்சு நடுங்குகின்ற பாரு. இந்திய தேர்தல் ஆணையம் கூட நடுங்கலை. இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு அஞ்சு நடுங்கிறான் பாருங்க. இதுதான் இவர்களுடைய நிலைமை. இவர்களாம் இவருடைய திட்டமிட்ட இன ஒதுக்கல்னே வச்சுக்கலாம். இன ஒதுக்கல், மொழி ஒதுக்கல் என்று கூட நம்ம வச்சுக்கலாம். இது திட்டமிட்ட இன ஒதுக்கலாக தான் நம்ம பார்க்க முடியும். வடநாட்டு ஊடகங்கள் தமிழர் அரசியலை, மேதகு அவர்களை எந்த அளவுக்கு தங்களுடைய நிலைப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணரணும். ஏன் கூட்டு மேடையில் நிறுத்தி தான் வச்சு பார்த்துருக்கலாம் நீங்கள். சரி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த தேர்தல் முடிய 2 மாதம் இருக்குது. அது என்டிடிவியோ டைம்ஸ் நாவோ, என்டிடிவி நான் மறுபடியும் வரட்டும், என்டிடிவி வரட்டும், எம்டிடிவியோ டைம்ஸ் நாவோ இல்லை ஆஜ் தக்கோ ஏதோ ஒரு தொலைக்காட்சி வரட்டும், உங்கள் மேடையில் நாம் தமிழ் கட்சியை சீமானை ஏற்றி தான் பார்க்கணும். அங்கே இருக்கின்ற அனைத்து அரசியலும் புறந்தள்ளப்படும். தமிழ் மண்ணுக்கு என்னன்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய அளவில் பறைசாற்றுவோம் நாங்கள். அண்ணன் நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கு அந்த அளவுக்கு வலுவான கருத்தியல் ஆயுதம் எங்கள் கையில் இருக்குது. இவர்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நேற்று பேசினாங்களே, இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியோ ஐயா ஸ்டாலினோ துணை முதல்வரும் என்ன பேசியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்தால் இந்த இலவசம் கொடுப்போம், நாங்கள் வந்தாக்கா திராவிடம் அதை செய்து இதை செய்தது, இதெல்லாம் பேசியிருப்பான். அவர்களுக்கு குறை குறிப்பாக இவர்களுக்கு குறை கூறியிருப்பார்கள். இதுதான் நடந்திருக்கும்.
இவர்களுக்கு உண்மையான மாற்று நாங்கள் தான் என்பது அந்த பறைசாற்றுப்பா. அது அவர்களுக்கும் தெரியும், என்டிடிவி நிர்வாகத்துக்கும் தெரியும், அதானிக்கும் தெரியும். அதனால்தான் நாம் தமிழ் கட்சி திட்டமிட்டு புறக்கணிச்சுக்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த வடநாட்டு ஊடகங்களும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் உட்பட ஊடக வெளிச்சம் இல்லாமல், அரசியல் பின்புலன் இல்லாமல், பணம் பதவிக்கு ஆசைப்படாமல் இன்றைக்கி 15 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நாம் தமிழ் கட்சி நிற்கிது. அதுதான் உண்மையான ஆளுங்கட்சி. தனித்து நின்று கூட்டணிக்கு போகாமல், சாதி மதம் பார்க்காம, இந்த தொகுதியில் இந்த சாதிக்காரனாக எடுத்தணும், அந்த தொகுதியில் அந்த சாதிக்காரன், எந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காம அனைத்துக்கும் சமூக நீதி காத்து, யார் யாருக்கு எத்தனை விழுக்காடு கொடுக்கணும், எந்தெந்த சாதிக்கு எத்தனை விழுக்காடு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து சமூக நீதி உண்மையான பேசுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்றைக்கி 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. பிப்ரவரி 21 மக்களின் மாநாடு திருச்சியில் நடக்க போகுது. அந்த திருச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று எடுத்துக்காட்டாக இருக்கும். எத்தனை பேர் 118, 117, 117 ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று இந்த அரசியலை முன்னெடுத்து போகின்ற நாம் தமிழ். அது எல்லாம் பார்த்து தான் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராய் ஒன்றின வேண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்களே, அதை பார்த்து தான் இந்த திராவிடம் அஞ்சுகிறது. இந்த ஊடகங்கள் நம்மை நாம் தமிழ் காட்ட மறுக்கின்றது. எவ்வளவுதான் நீங்கள் மூடி மறைத்தாலும் பாறைகளை உடைத்து கொண்டு வரும் ஆழம் விழுதுகள் போல, ஆழ மரங்கள் போல நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணில் தனக்கான அரசியலை வென்றே தீரும். நீங்கள் வேணால் இந்த ஒளிப்பதிவு கருவி மூலமாக வைத்து, உங்களுடைய ஒளிப்பதிவு கருவி மூலமாக வைத்து நீங்கள் நாம் தமிழ் கட்சி அரசியலை, எங்களுடைய அரசியலை நீங்கள் புறக்கணிக்கலாம், மூடி மறைக்கலாம். ஆனால் சரியானது வென்றே தீரும், சரியானது நிலையானது வென்றே தீரும். அதுதான் இந்த தமிழ் மண்ணின் வரலாற்று கடமை, வரலாற்று எடுத்துக்காட்டு. இன்றைக்கு இந்த திராவிடமும் இந்த தேசியமும் தமிழர் அரசியலை மூடி மறைக்க முனையலாம். ஆனால் உறுதியாக நாம் தமிழர் வெல்வோம். இது இன்னைக்கு எங்களுக்கு புதுசு கிடையாது. அஞ்சு ஓடுகின்ற ஆளும் கிடையாது. தேர்தலில் தோல்வியை அடைந்து விட்டால் துவண்டு போகிற ஆட்களும் கிடையாது. மீண்டும் 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 வந்து கொண்டே இருப்போம். எங்கள் மக்களை எங்களை அங்கீகரிப்பார்கள். அதற்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நாங்கள் அங்கீகரிப்பு கட்சியாக வந்து நிற்கிறோம். உங்களுடைய அரசியல் கோமாளி தளங்கள் எல்லாம், உங்களுடைய பயந்தாங்குழி தளங்கள் எல்லாம் வெகு நாளில் வெகு விரைவாக சுக்குநூறாக உடையும். இந்த மண்ணுக்கானவர்கள் யார் என்று காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அப்போது நீ இந்த சீமானை, இந்த நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு அவரை தாண்டி, நாம் தமிழ் கட்சியை தாண்டி ஓர் அரசியலும் இல்லை என்பதை கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம். நீங்கள் எவ்வளவுதான் எங்களை புறக்கணிச்சாலும் இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம். மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் உணர்த்தி கொண்டிருப்போம். எங்களை புறக்கணியுங்கள், நாம் தமிழ் கட்சியை புறக்கணியுங்கள். ஆனால் எங்களுக்கான அரசியல் நாங்கள் இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்போம். மக்கள் எங்களை உறுதியாக அங்கீகரிப்பார்கள். தமிழர்கள் தனக்கான அரசியலை உண்மையாக தேர்ந்தெடுப்பார்கள். காலம் உங்களுக்கு வெகு விரைவாக பதில் சொல்லும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். மேலும் இந்த காணொளி பற்றி ஏதேனும் கருத்து இருந்தால் கீழே கருத்துரை பகுதியில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள். இந்த வலையொலிக்கு நீங்கள் சந்தாதாரராக வேண்டும் விரும்பினால் இந்த பக்கத்தில் சந்தாதாரர் சுட்டி உள்ளது, அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் உள்ளது. அதை நீங்கள் ஒரு சொடுக்கி விடுங்கள். அப்போதுதான் நான் இடும் காணொளிகள் அனைத்தும் உங்களுக்கு முதன்மை ஒளியாக வந்து சேரும். நீங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதேபோல் என்னை போன்ற வலைப்பதிவர்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஊக்கமாக இருக்கும். மேலும் காணொளி பதிவதற்கு ஒரு ஊக்கமாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.